Hi friends, welcome to Mujahir FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து கோல்டுனுடைய வீக்லி அனலைசிஸ். இப்போ கோல்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி எண்டோட இருந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து அப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவினுடைய இந்த ஓரும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கொரோனாவுடைய இஷ்யூ இது வரைக்குமே வந்துட்டு டோட்டலாக வந்து கிளியர் ஆகாமல் இருக்கிறதும். இப்போ அந்த மார்க்கெட் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து மேலே போயிருந்த மார்க்கெட் இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து சின்னதாக ஒரு ஃபோல் கொடுக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபோல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேண்டில்ஸ் வந்து நல்ல ஃபில் ஆகின கேண்டிலே வந்து கொஞ்சம் ஃபோல் கொடுக்குற மாதிரி காட்டியிருக்குது. பட் லாஸ்ட் டே வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே போன மாதிரி முடிஞ்சிருக்குது. வாட் எவர் டேயில் வந்து அது ஒரு ஹேங்கிங் மேன் நம்மளை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வந்து நம்ம பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும் இது நம்மளுடைய சப்போர்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் இருந்து நம்மளுடைய மிட் லைன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50% வந்து இந்த ஏரியாவில் வரும். அந்த 50% மேலே இந்த ஹேமர் மாதிரி ஐக்கேனில் வந்து அதுவும் வந்து ரெட் கலராக முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஹேங்கிங் மேன் பிரேக் அவுட் ஆகின அப்புறம் வந்து நம்மளுடைய செல்லை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் இந்த ஹேங்கிங் மேன்லேருந்து நீ செல்லை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் நான் சொல்லக்கூடியது வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஹேங்கிங் மேன் நமக்கு மினிமம் இந்த ஏரியாக்குள்ளே சரி கிடச்சிருந்தா ஓகே. இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னு சொன்னால் மிட்ல எனக்கு கிட்ட இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேண்டலிஸ்டிக் படி தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே நம்ம வந்துட்டு இப்போ வந்து 4 ஹவருக்குள்ள வந்து போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 4 ஹவருக்கு வந்து அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்குது இங்கே. ஓகே, மார்க்கெட் ரீட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து இப்படி அப்பாய் போன மார்க்கெட் சடனாக இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு இதை கொடுத்து மார்க்கெட் இங்கே போன மார்க்கெட். அதுக்கப்புறமா வந்து இந்த மார்க்கெட் வந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ ஓகே கேண்டலுடைய பொடியை வச்சிருக்கிறேன். அந்த பொடியை வந்து இந்த பொடி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பிரேக் அவுட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் வந்து நல்லாவே வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி காட்டிட்டு பட் இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி நிற்கிது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்றா இது வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சின்னதாக அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து மேலே கண்டினியூஸ் ஆகி புல்லிஷ் கண்டினியூவேஷன் வந்து போக துவங்கிடும். அப்படி இல்லை இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே இருந்த மார்க்கெட் வந்து இது அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து அதாவது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவலையும் பிரேக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் வந்து நீங்கள் செல் எடுத்துக்கலாம். செல் எடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலுமே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கேண்டலிஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் எடுப்பீங்க. ஸோ அந்த கேண்டலிஸ்டிக் வந்து என்ன ஹவரில் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த ஹவருக்குரிய டார்கெட் தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். இப்போ எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்டார் டார்கெட் ஹிட் ஆகிருக்குது. இந்த ஏரியா வந்து தெரியும் எல்லாருக்குமே ஆல்ரெடி சொல்லிட்டேன் மிட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடியது. இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு ஹேமராக நினச்சி எடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டாப் ஹண்ட் ஆகிருக்கும். பட் இதை நீங்கள் ஒரு ஹேங்கிங் மேனாக பார்த்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து செல் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வரைக்குமே அது ஸ்டாப் லாஸ் ஆகலை. அகைன் வந்து மேலே போனதான் ஸ்டாப் லாஸ். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஆகலை. நம்மளுக்கு 4 ஹவர்லேயும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. மண்டே மார்னிங்கே என்ட்ரி ஆகிற மாதிரி. ஓகே இப்போ பார்க்குறது வந்து 1 ஹவரில் வந்து பார்க்குறேன். 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஈக்குவல் கேண்டில் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் மாதிரி காமிக்குது. மார்க்கெட் வந்து புல்லிஷ் இருக்குது. இப்போ 1 ஹவரில் வந்து நீங்கள் பை பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு இந்த அறிக்கக்கூடிய இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆன பின்னாடி வந்து நீங்கள் உங்களுக்குரிய பை கன்ஃபர்மேஷன் கேண்டில் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த லெவலை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ புஷ் பண்ணி சரி பார்த்துக்கோங்க. இதை வந்து பிரேக் பண்ணணும். அதுவும் எப்படி பிரேக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறோம் பிரேக் அவுட் எப்படி இருக்கணும்ட்டு. இங்கே வரக்கூடிய இந்த கேண்டில் வந்து இந்த அறிக்கை இந்த போகக்கூடிய கேண்டில் வந்து இப்படி போய் இப்படி இவ்வளோ மேலே போகணும்லாம் கிடையாது. ஆனால் இப்படி ஃபுல்லாக வந்து பொடி இப்படி வச்ச மாதிரி வந்து முடிஞ்சாதான் அது வந்து பிரேக் அவுட். ஓகே, அதுக்கப்புறமா வந்து வரக்கூடிய சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி அனலைசிஸில் சொல்ல வந்த விஷயம் இதுதான். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோவுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் லைக் பண்ணாலும் சரி பண்ணலைன்னாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய டவுட்ஸை வந்து கேளுங்க. நீங்கள் டவுட்டை கேட்கும்போது வந்து நமக்கு இன்னும் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.